அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அக்ரி மாதவன். நான் ஒரு அரசு பள்ளியில் அக்ரி டீச்சராகவும் இருக்கிறேன். அதே சமயத்தில் என்னுடைய அமைப்புடைய மாநில தலைவராகவும் இருக்கிறேன். நான் என்னுடைய பணி சம்மந்தமாக நான் சென்னை போய் 20ஆம் இப்போ இரவு போய் 21ஆம் பணி முடிச்சுட்டு 21ஆம் இரவு நான் அங்கேருந்து பயணப்பட்டு நான் வந்திருக்கேன், பெரம்பலூர் வந்திருக்கேன். எனக்கு சென்னையிலேருந்து பெரம்பலூர் ரீச் ஆகிறதுக்குள்ளார இடையில் 5 டோல் பிளாஸா இருக்குது. என்னுடைய வண்டியில் என்னுடைய ஃபாஸ்டாக் ஓட்டியிருக்கேன். 5 டோல் பிளாஸா இருக்குது. நான் இப்போ இதுக்கு பின்னாடி சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிங்க. நான் முதல் டோல் பிளாஸா எனக்கு சென்னையிலேருந்து முதல் டோல் பிளாஸா பரனூர் வருது. பரனூரில் நான் நேற்று இரவு 9:09க்கெலாம் நான் கிராஸ் பண்ணிடுறேன். ஆனால் எனக்கு மெசேஜ் 9:10க்கெலாம் விழுந்துட்டு என்கிட்ட 35 ரூபா டெபிட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பரனூருக்கு அடுத்தது ஆத்தூர் டோல் பிளாஸா. அது நான் 9:53க்கு கிராஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு அமௌண்ட் 60 ரூபா டெபிட் பண்ணிவிட்டு நான் 9:58க்கு நான் அந்த இடத்த எனக்கு மெசேஜ் விழுகுது. அதற்கு அப்புறம் நான் விக்கிரவாண்டி டோல் பிளாஸாவுக்கு வரும்பொழுது 10:43க்கு நான் விக்கிரவாண்டி டோல் பிளாஸாவுக்கு வர்றேன். எனக்கு அதுலேருந்து 80 ரூபா டெபிட் பண்ணிவிட்டு 10:56க்கு எனக்கு மெசேஜ் விழுகுது. 433 ரூபா 52 பைசா பேலன்ஸ் இருக்குது. என்னுடைய ஃபாஸ்டாக் பேங்க் ஆஃப் பரோடா ஃபாஸ்டாக். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் நேற்று இரவு 10:43:45 விக்கிரவாண்டி டோல் பிளாஸாவை கிராஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய வண்டி எண் TN46P0614. 80 ரூபா டெபிட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட பேலன்ஸ் 433 ரூபா 52 பைசா தான் இருக்குது. அதற்கு அப்புறம் செங்குறிச்சி டோல் பிளாஸா, இதை உளுந்தூர்பேட்டை டோல் பிளாஸான்னு சொல்லுவோம். நான் அங்கே கிராஸ் பண்ணும்போது 11:40 என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து 25 ரூபா டெபிட் பண்ணிவிட்டு 408 ரூபா பேலன்ஸு இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது திருமாந்துறை, இதான் லாஸ்ட்டு டோல் பிளாஸா எனக்கு பெரம்பலூருக்கு முன்னாடி இருக்குது. இதில் நான் 1:20க்கு நான் கிராஸ் பண்ணுறேன். 353 ரூபா 52 பைசா பேலன்ஸ் இருக்குது. 55 ரூபா என்கிட்ட டெபிட் போக 353 ரூபா 52 பேலன்ஸ் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் எனக்கு 5 டோல் பிளாஸாவோட கணக்கு. நான் எனக்கு இன்றைக்கி பணி போட்டிருக்கனால நான் பணி நிமித்தமாக நான் என்னுடைய அரசு பள்ளிக்கு நான் வந்துட்டேன். பள்ளியில் இருக்கிற நேரத்தில் எனக்கு இன்று 3:22க்கு நான் விக்கிரவாண்டி டோல் பிளாஸாவை கிராஸ் பண்ண மாதிரி என்னுடைய வண்டி எண் TN46P0614 கிராஸ் பண்ண மாதிரி 80 ரூபா டெபிட் பண்ணி என் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே இருந்த விக்கிரவாண்டி டோல் பிளாஸாவில் 433 ரூபா 52 பைசா இருக்கா. அதுக்கப்புறம் 2 டோல் பிளாஸாவை கழிச்சது போக இன்றைக்கி எகைன் 80 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிவிட்டு 248 ரூபா 52 பைசா என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குதுங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு நான் வண்டியை கிராஸ் பண்ணி என்கிட்ட பணமும் எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் எந்த நிலையிலும் போல் வண்டி இப்போ என்கிட்ட இருக்குது. நான் இப்போ லபகுடியாரில் ஸ்கூலில் இருக்கிறேன். இந்த சூழ்நிலை என்கிட்ட 80 ரூபா டெபிட் பண்ணி எனக்கு மெசேஜ் உழுகுது. என்னுடைய பேலன்ஸும் பாருங்கள், நல்லா பாருங்கள், 248 ரூபா 52 பைசா ஆகிப்போச்சு. ஆக வண்டி மூவ்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. நான் இங்கே இருக்கிறேன். எதுவும் இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இருந்தால் இப்படி எத்தனை பேருடைய அமௌண்ட்டை இவங்க டோல் பிளாஸாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல. இதே சூழ்நிலையில் நம்ம இப்படியெல்லாம் நம்மளுடைய சொந்த பணத்தை அரசோ இல்லை அரசிடமிருந்து குத்தகைக்கு எடுக்கக்கூடிய இந்த மாதிரி நிறுவனங்களோ நம்மள்ட்ட பணத்தை கொள்ளையடிக்கிறது உண்மையாலே மனசு சங்கடமாக இருக்குது. இரண்டாவது, இப்போ ஜனவரி 1லேருந்து வேறு நமக்கு ஃபாஸ்டாக் வேறு கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுடைய பணத்திலலாம் நம்ம பாக்கெட்டில் கை வச்சு பணத்தை திருட்டுத்தனமாக எடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு நடவடிக்கைங்கிறது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. எனக்கு இது சம்மந்தமான சட்ட நிபுணர்களோ சட்ட வல்லுநர்கள் யாராச்சும் இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம். என்னோட பணம் 80 ரூபா முக்கியமான கருதலை. ஆனால் இது மாதிரி எத்தனை ஏழைகளோட பணத்தை இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த டோல் பிளாஸா பீப்புள்ஸ் பண்ணுறாங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வரணும். இது என்னுடைய கருத்து. அதனால் யாரும் நம்ம தெரிந்த நண்பர்கள் எனக்கு என்னுடைய எண் 8870973409 8870973409 இந்த நம்பருக்கு எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தில் நான் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் தகவல் தெரிவித்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.